ஆனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் அத்தை ஒருத்தவங்க மதுரையில் இறந்து போயிட்டாங்க. உடனே போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே நம்ம திரும்பி வந்துடலான்னு காரை எடுத்துட்டு கிளம்பினோம். என் பையன் நவீன் இவன் தான் ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு காரோடைய வீல் வெடிச்சிட்டு சுழலுது. நானும் அம்மாவும் பின்னால் உட்காந்துட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் அவங்களும் இவங்களும் முன்னால் உட்காந்துருக்காங்க. அப்போ அவன் அம்மா கேட்குறாங்க, டிவியில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களே, அது என்னம்மா எனக்கு மறந்துருச்சு அப்படின் போது நான் சொல்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஆண்டவர் மேலே திடீர்னு ரொம்ப ஒரு அன்பு. நான் சொல்கிறேன், அம்மா கர்த்தர் ரொம்ப நல்லவர்மா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி வாயை மூடின அடுத்த நிமிஷம் அந்த கார் அப்படி கிறுன்னு சுத்துது. என்ன பண்ணுதுன்னு எனக்கு புரியல. ஐயோ ஆண்டவரே இயேசுவே இயேசுவே இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது அப்படியே ஊருண்டு கீழே விழுந்துருச்சு. விழுந்து அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கேன். இவன் இந்த பையன் அடுத்த சடன்ல இவன் எந்திரிச்சு நிற்கிறான். எங்கள் வீட்டில் அவங்க எந்திரிக்கிறாங்க. எங்களை சுற்றி அப்படியே பயங்கரமாக ஒரு 50 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்படியே என்னை தூக்குறாங்க. ஐயோ 3 பேர் நாங்கள் இது பண்ணிட்டோமே, அம்மா என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு பார்க்குறேன். நான் அவங்க மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு வந்து பார்த்தா அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எப்படிங்க நீங்கள் பொழைச்சிங்க, இது ஒரு பயங்கர மேஜர் ஆக்சிடென்ட்டு, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாருமே பொழைச்சது கிடையாது, நீ கும்பிடுற தெய்வம் உன்னை காப்பாத்திருச்சு, நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறம்மான்னு நான் சொன்னேன். என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்துங்க. நான் வரும்போதே இந்த வசனத்தை சொல்லிட்டு வந்தேன். நான் நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், நம்ம நடுவில் இருக்கார், நம்ம கூடயே இருக்கிறாரு. இந்த சர்ச்சுக்கு நான் 1.5 வருஷம் ஆகுது. 1 மாசத்துல எனக்கு இருந்த பிபி காலையில ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை, என்னால் நைட்டு தூங்க முடியாது, அதுக்கு ஒரு டேப்லெட் போடுவேன். அது எப்படி போச்சுன்னே தெரியல, அதை விட்டுட்டேன். அப்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சாரு. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு இந்த நல்ல சபையை காட்டின அந்த தேவனுக்கும், இந்த அருமையான பாஸ்டரை கொடுத்த தேவனுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நான் ஏறடிக்கிறேன். சிஸ்டர்